வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக டேஸ்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரோட்டு கடை காளான் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பரான ரெசிபி, நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ வாங்க நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் போய் எப்படி வந்துட்டு காளான் மசாலா எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு தேவையான அளவு முட்டைக்கோசை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப சின்னதாக கட் பண்ணக்கூடாது, ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது. ஸோ மீடியமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் சின்னதாக அதே சைஸில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ இது கூட நம்ம சேர்த்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூனில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த காளான் மசாலாவுக்கு இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது சேர்க்காமல் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோடைய டேஸ்ட் வராது. ஸோ இது எதுவுமே நம்ம இந்த மெத்தடில் எதுவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே இந்த ரோடு சைடு கிடைக்கிற டேஸ்ட் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ சேர்த்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஓரளவு வரும். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்த மாவில் கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஸோ இப்போ நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நம்ம இது எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ ரொம்ப கிறிஸ்பியாக பொரிச்சு எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்ததை அதை ஒரு ஓரமாக வச்சுருக்கோங்க. ஸோ இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ண வேண்டாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ 4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கனால நம்மளுக்கு ஈஸியாக கெட்டியாகி வந்துடும். ஸோ அதனால் 4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ தேவைப்பட்டால் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கெட்டியாகி வரும், நம்மளுக்கு நல்லா கலர் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கலர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா கலர் வரும். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த மாதிரி கொதிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த பொரிச்சு வச்சுருந்தோம்னா அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஈஸியாக ஒரு 30 நிமிஷத்தில் அந்த வேலையை முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாகி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நல்லா ரா ஆனியன் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லை அப்படின்னா மல்லியில் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா ஒரு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லாவே நம்மளுக்கு அந்த ரோட்டு சைடில் கிடைக்கக்கூடிய காளான் அப்படியே நமக்கு வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம இன்றைக்கி ரோட்டு சைடு கிடைக்கக்கூடிய காளான் எப்படி பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். ஸோ ஜஸ்ட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் டிஃப்ரெண்ட் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.